வணக்கம். இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் பார்க்குறது நம்ம செங்கல்பட்டில் போட்டு கொடுத்துருக்குற ஒரு 3 கிலோவாட்டு ஆன் கிரிட் சிஸ்டம். இங்கே லோ ஸ்ட்ரக்சர் தான் போட்டிருக்கோம். 8 அடி உயரத்துக்கு ஹைட்டு ஸ்ட்ரக்சர் நம்ம போடலை. 3வது மாடியில் நம்ம போட்டிருக்கோம். சுற்றி நீங்கள் எங்கே பார்த்தாலும் வீடுகள் அந்த அளவுக்கு இல்லை. அதனால் காற்றோட வேகம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் இந்த ஸ்ட்ரக்சர் போடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ஏன்னா காற்று ரொம்ப வேகமாக இருக்கும்போது இந்த மாதிரி இடங்கள்லாம் சர்வசாதாரணமாக 150 கிலோமீட்டருக்கு மேலே வந்துடும். சுற்றி பில்டிங் நிறையா இருக்குது அப்படின்னா ஓரளவுக்கு நமக்கு மறைவு கிடைக்கும். அதே மாதிரி சுற்றி மரங்கள் இருந்தால் கூட நமக்கு மறைவு கிடைக்கும். அந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க. இது 3வது மாடியில் போட்டிருக்கிறதுனால ரொம்ப ஹைட்டாக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் கம்மியாக குறைவான உயரத்தில் நம்ம போட்டு கொடுத்துருக்குறோம். ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. இவங்களுக்கு இபி மீட்ரு வச்சாச்சு. கொஞ்சம் டிலே ஆணுச்சு இவங்களுக்கு. சில ப்ராசஸ்னால் 3 ஃபேஸ் மீட்ரு கிடைக்கல. சிங்கிள் ஃபேஸ் மீட்ருனால் உடனே கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் 3 ஃபேஸ் மீட்ரு கிடைக்காதனால ஒரு 1.5 மாதம் கழித்து தான் இவங்களுக்கு மீட்ரு கிடச்சிது. இப்போ சப்சிடியும் ப்ராசஸில் ஆயிடுச்சு. ரிடீமில் ப்ராசஸ் வந்துருச்சு. ஒரு 2 மாதத்துக்குள்ளே எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிருச்சு. அதேமாதிரி இங்கே கொடுத்துருக்கிற ஸ்ட்ரக்சரும் கால்லேருந்து போஸ்ட்லேருந்து எல்லாமே கேல்வனைஸ்டு போட்டிருக்கோம். இந்த கால் டிப் கேல்வனைஸ்டு போடுறோம். சாதாரணமாக எம்எஸ் மெட்டீரியல் வாங்கி அதை ஃபேக்ட்ரியில் கொடுத்து டிப் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிடறோம். ஒரு 200 ஸ்ட்ரக்சர் எப்போயும் நம்மகிட்ட ஸ்டாக் இருக்கும். அதனால் கால் மட்டும் நம்ம ஸ்டிக் போட்டுடுறோம். அதேமாதிரி இந்த பர்லின்ஸ் எல்லாம் ஜேஎஸ்டபிள்யூ ஷீட் வாங்குகிறோம் மொத்தமாக. அந்த ஜேஎஸ்டபிள்யூ ஷீட் வாங்கி பர்லின் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க ஃபேக்ட்ரியில். ஃபேப்ரிகேஷனில் மொத்தமாக நம்ம வாங்கி அது மாதிரி செய்கிறோம். அதனால் நல்ல பிராண்டடான மெட்டீரியல் தான் இருக்கும். பேனல்ஸும் நல்லா குவாலிட்டியான பேனல் பண்ணி கொடுக்குறோம். பட் 2 பக்கமும் பவர் ஜென்ரேஷன் பண்ணுற மாதிரி தான் இப்போ வரக்கூடிய எல்லா பேனலுமே வருது. அது மாதிரி 2 பக்கமும் பவர் ஜென்ரேஷன் பண்ணக்கூடியது போட்டுடுறோம். அதுமாதிரி நீட்டாக வயரிங்கும் பார்த்திங்கன்னா மைக்ரோடெக்கு, அதே மாதிரி சியாக்கம் அப்படிங்கிற வயரு, பாலிகேப் அப்படிங்கிற வயரு, இந்த மாதிரி தான் நம்ம பண்ணி கொடுக்குறோம். எல்லாமே பிராண்டடாக பண்ணி கொடுத்துட்றோம். பைப்பிங் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ரால் பைப்பு பிராண்டட் பைப் பண்ணி கொடுத்துட்றோம். இது மாதிரி ஏசிடிசி பாக்ஸ்லேருந்து இன்வெர்ட்டர்லாம் எந்தெந்த இன்வெர்ட்ரு 10 வருஷம் வேரண்டி கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி இன்வெர்ட்டரை நம்ம வாங்கி கொடுத்துட்றோம். ஏன்னா ஒரு மினிமம் ஒரு 10 இயர்ஸ் நமக்கு உழைக்கணும். அந்த கான்செப்டில் பண்ணுறோம். இந்த மாதிரி இன்வெர்ட்டர்ஸ் 10 வருஷத்துக்கு ஆனப்புறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாரண்ட்டி மட்டும்தான் 10 வருஷம். இதோட லைஃப் 25 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். நீங்கள் சர்வீஸ் பண்ணிக்கலாம், போர்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த சோலார் இண்டஸ்ட்ரி ரொம்ப வேகமாகவே போய்கிட்டு இருக்கு. அதனால் எவ்வளோ புதிய புதிய பொருட்கள் வரும் அப்படிங்கிறது நம்ம தெரியல. பெரும்பாலான நிறுவனங்கள், பெரும்பாலான வீடுகளுக்கு இப்போ சோலார் நம்ம போட்டுட்டு வரோம். சோலார் எனர்ஜினால தான், இந்த சூரிய வெளிச்சத்தினால தான் இந்த உலகமே இயங்குது. உலகத்திற்கு சூரிய வெளிச்சம் வரலைன்னா கம்ப்ளீட்டாக உலகமே முடங்கி போயிடும். ஒரு 10 நாள் சூரியனே வரலைன்னா நம்முடைய வாழ்க்கை என்ன ஆகுன்னு யோசனை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ சூரிய ஒளி மின்சாரம் தான் பிரதானமான மின்சாரமாக எல்லோரும் பயன்பாட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. கடைகளுக்கு கமர்ஷியல் இந்த மாதிரி சொந்தமாக நீங்கள் கடை வச்சுருக்கீங்கன்னா நாங்கள் 90% வரைக்கும் லோன் வாங்கி கொடுத்து சோலாரும் பண்ணி கொடுத்துறோம். உங்களுடைய எலக்ட்ரிசிட்டி பில்லில் கிட்டத்தட்ட 80லேருந்து 90% நீங்கள் குறைக்கிற அளவுக்கு ஹைப்ரிட் சிஸ்டம், ஆஃப் கிரிட் சிஸ்டம் அந்த மாதிரி பண்ணி கொடுக்குறோம். லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் பேட்ரி போடும்போது உங்களுடைய லைஃப் 25 வருஷம் வரைக்கும் அந்த பேட்டரியோட லைஃப் இருக்குது. வேரண்ட்டி மட்டுமே 10 வருஷம் கொடுக்குறாங்க. அந்த பேட்டரியோட டிசைன் ரொம்ப ரொம்ப முக்கியம். டெய்லி நமக்கு டிஸ்சார்ஜ் பண்ணுற மாதிரி நம்ம டிசைன் பண்ணிடக்கூடாது. 70% வரைக்கும் டிஸ்சார்ஜ் பண்ணுற மாதிரி நம்ம டிசைன் பண்ணி கொடுத்தோம்னா பேட்டரியோட லைஃபு 30லேருந்து 40 வருஷத்துக்கு வரும். அதேமாதிரி சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸில் எர்த்திங்கு, லைட்னிங் அரெஸ்ட்டு இதெல்லாம் கொடுத்துருங்க. நிறைய பேர் இந்த லைட்னிங் அரெஸ்ட்டை பற்றி நிறைய விஷயம் கேட்குறாங்க. இதெல்லாம் ஃப்ராங்க்லின் டைப்புன்னு பேர். ஒரு சின்ன வீடுகளுக்கு, டொமஸ்டிக்கு இந்த மாதிரி சின்னதாக ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்கக்கூடிய கட்டிடங்களுக்கு இது போதும். இதுக்கு பேர் ஃப்ராங்க்லின் டைப்புன்னு பேர். இதில் 4 ஸ்கொயர் mm வயர் இல்லைனா 6 ஸ்கொயர் mm வயர் கனெக்ட் பண்ணி ஒரு 1 மீட்டர் எர்த் ராடு கொடுத்து கனெக்ட் பண்ணுவோம். இதுதான் நார்மலான ஒரு எர்த்து. எனக்கு இதுக்கு மேலே இன்னும் ஹை குவாலிட்டி வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இஎஸ்இ மெத்தடில் லைட்னிங் அரெஸ்ட்டு இருக்குது. அந்த மாதிரி இஎஸ்இ மெத்தடில் நீங்கள் போடும்போது ஒரு 30லேருந்து 35,000 வரைக்கும் வரும். அதுக்கு தனியாக 6 அடி நீட்டத்துக்கு 2 மீட்டர் ஒரு 2 இன்ச்சு திக்னஸில் எர்த்து பைப் இருக்கும். அதேமாதிரி மேலேருந்து கீழே வரக்கூடியது 50 ஸ்கொயர் mm காப்பர் கேபிள் கிடைக்கும். அதை வாங்கி மேலே இஎஸ்சி டைப் லைட்னிங் அரெஸ்ட்டு போட்டு கொடுத்தா அது எக்ஸ்ட்ரா சேஃப்டியாக இருக்கும். வீடுகளை பொறுத்த வரைக்கும் இந்த 1 மீட்டர் எர்த்து 1 மீட்டர் ஃப்ராங்க்லின் டைப்பு போதும். அதே மாதிரி இங்கே நீங்கள் பிரேக்கர் கொடுக்கும்போது பிராண்டடாக எல்என்டி அந்த மாதிரியான பிராண்டில் நம்ம கொடுத்துக்கிட்டுருக்கோம். அதுக்கு தனியாக ஒரு எர்த் அடிக்கிறோம்.
தனித்தனியாக நம்ம எர்த்து கொடுத்துறோம். நம்ம வந்து இன்வெர்ட்டருக்கு தனி எர்த்து, சோலார் பேனலுக்கு டெடிகேட்டடாக தனி எர்த்து, இடம் இருக்கிற இடத்துல தனித்தனியாக அடித்து கொடுக்குறோம். இடம் இல்லாத இடங்களில் கொஞ்சம் நெருக்கி நம்ம அடித்து கொடுக்குறோம். செங்கல்பட்டு, சென்னை, காஞ்சிபுரம் இந்த மாதிரி ரெகுலரான மெட்ராஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஜன நெருக்கடி மிகுந்த இடங்களில் வீடுகளில் இருக்கக்கூடிய இடம் பத்தலை. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணுறோம். பக்கத்தில் வீடுகள் இருக்கும்போது நம்மளால் அதிக அளவில் இடம் கொடுத்து பண்ண முடியறதில்ல. அது மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். முக்கோண வகையில் நீங்கள் வந்து ஒரு எர்த்துக்கும் இன்னொரு எர்த்துக்கும் ஒரு 10லேருந்து 12 அடி போட்டு 3 எர்த்தையும் ஒன்றோட ஒன்று கனெக்ட் பண்ணி அதை வந்து ஒரு 15 நாளுக்கு ஒருத்தர் தண்ணி ஊற்றி ஈரப்பதமாக வச்சுருக்கணும். அப்போ நல்ல எர்த்து கிடைக்கும். மினிமமான ஒரு சப்போர்ட்டுக்கு நீங்கள் ஒரு 1 மீட்டர் எர்த்து கொடுத்து அதுக்கு தண்ணி பாய்ச்சி வச்சுருங்க. ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். உங்களுடைய இந்த சோலார் மின்சக்தி உற்பத்தி அமைப்புங்கிறது உங்கள் வீடு முழுமைக்குமே வாழ்க்கை முழுவதும் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி தரும்.